சாத்தான் சொல்ற ஆண்டவரை பார்த்து, நீர் 10வது வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ. 2, அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் என்ன செய்துட்டு பெருகிட்டு. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, ஏர்மாடு, இதெல்லாம் இது எப்படி வந்தது? யோபு சம்பாதித்து வரவில்லை, தேவன் ஆசீர்வதித்த வாழ்க்கையில வந்தது. மற்ற மனிதர்கள் சம்பாதித்தார்கள், யோபுவை தேவன் ஆசீர்வதித்ததுனால அவன் சம்பாதித்தான், அல்லது தேவன் அவனை ஆசீர்வதித்தான், பெருக பண்ணினான். முதலிடத்தில் நம்மளால் வர முடியும்னா கண்டிப்பாக வர முடியும். எப்படின்னா, வருகிறவைகள் எல்லாம் நம்முடைய உழைப்பினால் இருக்கக்கூடாது, நம்முடைய சாமர்த்தியத்தினால் இருக்கக்கூடாது, நம்முடைய பிரயாசத்தினால் இருக்கக்கூடாது. அது அனைத்தும் தேவன் அருளுகிற ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். பேதுரு யாரு, தேவன் யார் என்று லூக்கா 5 இருக்கு. அவன் யாரு, மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் கிடைக்காத ஆளு. அதான் அவனோட குவாலிட்டி. தேவன் யாரு, அவருடைய குவாலிட்டி. அவர் சொன்ன இடத்துல பேதுரு வலையை போட்டால் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்கள் என்ன செய்தது, கிடைத்தது. அவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடும். ஏன்னா பேதுருக்கு தெரியும், இந்த 2 படகு நிறைய வலை கிளியத்தக்க மீன் வந்தது என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிறீங்கன்னா சோத்திரம், நீங்கள் முதலிடத்துல இல்லை, லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. அவருடைய ஆசீர்வாதம் நம்மை வெளிப்படும் என்றால் லாஸ்ட்டில் இருக்கிற நம்மை கர்த்தர் முதலிடத்தில் கொண்டு வைப்பார். என்னுடைய உழைப்பினால் நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. நான் உழைக்கணும், நான் பிரயாசப்படணும். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் என் பிரயாசத்திலும் என் உழைப்பிலும் என் கண் விழிப்புகளிலும் அல்ல, என்னுடைய ஆசீர்வாதம் அவர் மூலமாய் வரணும். எப்படி உலகம் என்ன சொல்லணும்னா, இவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சனால, நல்லா படித்தனால, நல்ல திருமணம் ஆனனால இவள் ஆசீர்வாதமாக இருக்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் சாபம். நான் சொல்கிறேன், ஆமீன், சோத்த நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தைன்னா, இவளுக்கு ஒரு தகுதி இல்லை, ஆனால் இவள் ஆசீர்வதித்ததுக்கு ஒரே காரணம், தேவனே இவளை ஆசீர்வதித்தார் என்று உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியும்னா முதலிடத்திலே கண்டிப்பாய் வர முடியும். சாத்தான் சொல்றான், யோபுக்கு நல்ல நல்ல ஆடு இருந்தனால ஆசீர்வாதம் வந்துச்சு, நல்ல வேலைக்காரங்க இருந்தனால, உண்மையா உழைக்கிறவங்க இருந்தனால யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லலை. எப்படி சொல்ல, நீர் அவனை என்ன செஞ்சு வச்சிருக்கிறீரு, அவ்வளோதான் ரீசன். அவனுடைய ஆசீர்வாதம். யோபும் காரணம் இல்லை, யோபுக்கு மனைவி இல்லை, 10 பிள்ளைங்களும் இல்லை, இல்லைன்னா வேலைக்காரர்களும் அல்ல. யார் ஒருவரே, தேவன் ஒருவரே. அவர் ஒருவர்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமாம், என்னுடைய பாயிண்ட், ஆசீர்வாதத்தை காட்டிலும் முதலிடம், அதை விட்டுறக்கூடாது. எங்கே முதலிடம். 2வது, யோபு டாப்பில் வர்றதுக்கு இன்னொரு ரீசன், அவனுக்கு போராட்டம் இல்லை, எதிர்ப்பு இல்லை. என்ன சொல்ல, எதிர்ப்போ போராட்டமோ ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால், சாத்தான் அவனுடைய வேலையோ, அவனுடைய வாழ்க்கையோ, அவனுடைய குடும்பத்தையோ அவனால் டச் பண்ண முடியலை, நெருங்க முடியலை. அதனால அவன் வளர்ந்துக்கிட்டே இருந்தான். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் சில மக்கள் ஏன் முதலிடத்தில் வர முடியலை அப்படின்னா, இவர்கள் போராடுகிறார்கள். இவர்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே போவாங்க, 4 ஸ்டெப்பு கீழே விழுவாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டிங் பீரியட் முடிஞ்சு சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு வேடெல்லாம் கேட்டு முதலிடத்துக்கு போகலான்னு சொல்லி நல்லா இருக்கும்போது, ஆமை 2வது நாள் பார்த்தா கீழே வந்து கிடப்பணும். சோத்திரம். அடுத்து திரும்ப ஏறணும், அடுத்து கீழே. ஏன்னா நம்ம மேலே ஏற ஒரு ஆள் நம்மளை கீழே தள்ள, 4-5 பேரை மேற்கொள்ள, இப்படியே போகிறோம். ஆனால் யோபுக்கு வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது. ஏன்னா கர்த்தர் தான் சுற்றி என்ன செஞ்சுருக்கிறாரு, வேலி அடைச்சனால எந்த எதிரியும், முதல் எதிரியாகிய சாத்தானும் அவன் சுற்றி தான் என்ன சொல்ல வேவு பார்க்குறானே ஒளிய அவனால் நெருங்க முடியவே இல்லை. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்ற, நீர் அவனை சுற்றி என்ன செய்யவில்லையா, வேலை. அப்போ யோபு முதலிடத்து வர்றது 2வது காரணம்,
ஆமீன். அவன் குடும்பத்தையோ அவன் வாழ்க்கையோ சாத்தானால அட்டாக் பண்ண முடியல, நெருங்க முடியல. இந்த யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? நான் சாத்தானை ஜெயித்து ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று யோபு வரல. இன்றைக்கு நாம் எப்படி உயர்த்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படும்? சாத்தானோடு போராடி யுத்தம் பண்ணி ஜெயித்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது டாப்பில் வராது. எப்போ டாப்பில் வர முடியும்னா நம்ம சொல்லணும், சாத்தானால் என்ன நெருங்கவே முடியலை சார். சாத்தானை ஜெயித்து சாத்தானோட போராடி நான் மேலே வரல. ஆமீன், சோத்திரம். என்னை எதுக்க யாருமே கிடையாது. கர்த்தர் என்ன மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார். அதான் நம்ம ஃபஸ்ட்டு நாள் பிளஸ்ஸிங்கில் தியானித்தோம். நாம் சாத்தானை ஜெயித்து சாத்தானோட யுத்தம் பண்ணி சாத்தானோடு போராடி வெற்றி பெறுகிற நபராக இருக்கக்கூடாது. சாத்தான் நம்மை நெருங்க முடியாத அளவில் நாம் வாழ்ந்து மேலே வருகிற நபர்களாய் நாம் காணப்படணும். புதிய ஏற்பாட்டில் இயேசு சாத்தானுக்கு தலையை சிலுவையில் நசுக்கி போட்டார். ஆமாம். ஆனால் நமக்குள் கண்ணு திறக்கப்படலை, விசுவாசம் வரல. அதனால என்ன செய்கிறோன்னா நம்ம பிசாசோடு போராடணும் சார். நோ. ஆமாம், நான் சொல்கிறேன், யார் பிசாசோடு போராடுறாங்கன்னா யார் தேவனால் வேலி அடைக்கப்படவில்லை அவர்கள் போராடுகிறார்கள். தேவன் அந்த குடும்பத்தை வேலி அடைச்சி பாதுகாக்கிறாங்களோ அந்த குடும்பங்களை சாத்தான் நெருங்கவே முடியாது. அவன் முதலிடத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பான். மூன்றாவது ஆண்டவரே சொல்கிறாரு, அவன் சம்பத்து என தேசத்தில் என்ன செய்துட்டு பெருகிட்டு. அப்போது அவன் ஆசீர்வாதம் நிலநிற்கலை, தங்கலை. சோத்திரம். அவனுடைய பிளஸ்ஸிங் என்ன செஞ்சுட்டே இருக்குது, பெருகிட்டே இருக்குது. அப்போது மற்ற கிழக்கத்து புத்தர் மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தங்கி இருக்கு, இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி போகுது. ஆனால் இங்கே என்னென்னா கர்த்தர் பெருக வச்சனால எல்லாரும் கீழே தள்ளிட்டு இந்த ஆள் மேலே நிற்கிறாரு. இப்போ பார்த்தா கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான். ஆமென். புரியுதா நான் சொல்கிற வேடு? சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனால் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா, தேவன் இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவார்னா, இந்த சபை ஆமீன் எல்லா சபைகளை காட்டில் ஆத்துமாக்களில் முதலிடத்தில் கர்த்தர் இந்த சபையை கண்டிப்பாக வைப்பார். பாஸ்டர் மட்டும்தான் ஆமேன்னு சொல்கிறார், நீங்கள் சொல்ல. நம்ம பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை கொண்டு வந்தால் மிஞ்சி போனால் 100 பேரை கொண்டு வர முடியலாம். 100 பேரை என்னை பொறுத்த ஒரு ஆளையும் கொண்டு வர முடியாது. அதுக்கு நான் 100க்கு 100 சார். நீங்கள் திறமைசாலிகள்னா ஓகே, சோத்திரம். ஆனால் நம்ம சொல்லணும், எங்கள் சபைக்கு என்னால் தைரியமாக சொல்ல முடியும், நம்ம பீரியடுக்கு அப்புறம் வந்த அத்தனை பேரும் ஒருவரை கூட நான் கொண்டு வந்தேன்னு ஜோம் பண்ணி உபாசனை கொண்டு வந்தேன்னு சொல்லவே முடியாது. வாய்ப்பே இல்லை. நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இதற்கு நான் காரணமும் அல்ல, கர்த்தரே அத்தனை பேரையும் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்தார்னா இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ள இந்த சபை ஓவர்ஃப்ளோ ஆகும் இயேசுவின் நாமத்தினார். ஆமென். நம்ம உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம். ஆனால் நான் கொண்டு வந்தேன், நான் சம்பாதித்த ஆத்மா அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு ஆத்மா சம்பாதிக்கும் நம்மளால முடியும். நம்ம சொல்லணும், அப்போ சாத்தான் சொல்லணும், ஏன் அந்த சர்ச்சில் இவ்வளோ ஆத்மா ஆண்டவர் கொண்டு வந்தார். நம்ம சொல்லணும், ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் என்னை ரெண்டாவது, இந்த சபையாக இவ்வளோ வளருது, இங்கே எதிரி கிடையாது. சாத்தான் இந்த சபை அட்டாக் பண்ண முடியும், நெருங்க முடியல. விசுவாசிகளை நெருங்க முடியல, குடும்பங்களை நெருங்க முடியல, பாஸ்டரை நெருங்க முடியல. ஏன்? கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறாரு. உங்கள் போராடி மேலே வரல. ஆமாம், கர்த்தர் வேலி அடைச்சனால அவங்க மேலே வந்துக்கிட்டே இருந்தாங்க. மூணாவது நாள் அங்கே ஸ்ட்ரக்காகி நிற்கலை, அங்கே பெருக்கம் உண்டாகி கொண்டே இருந்துச்சு. இந்த 3 இருந்தனால ஆமேன். யோபு உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் முதலிடத்திலே கர்த்தர் அவனை கொண்டு